இப்போ தான் நம்ம கையலோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து போயின்னா நல்லபடியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்போது நம்ம கையல் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து போயின்னா சீக்கிரமாக அதாவது நிறைய பணம் வந்து போயின்னா அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து போயின்னா இப்போ மூர்த்தி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கையல் இனிமேல் இது நீ உன்னோட வாழ்க்கையை பார்க்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு குட்டி கையல் இல்லை குட்டி எழில வந்து போயின்னா பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட குடும்பத்துக்கு என்ன பணம் தேவை, உதவி தேவையோ, அதாவது பணம் என்ன தேவையோ அது எல்லாத்துக்குமே நான் தான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, தம்பி தங்கச்சி யாருக்காக இருந்தாலும் சரி, நான் தான் பண்ணுவேன். அது அந்த ஒரு உரிமையை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த கடவுள் மாதிரி வந்து இப்போ அவங்க பெரியப்பா வந்து அவருக்கு வந்து ஆர்டரை வந்து கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தாங்க. அதை அபகரிக்க நினச்சாங்க அவங்க பெரியம்மா வடிவு. ஆனால் அந்த ஒரு விஷயமும் வந்து இப்போது முறியடிஞ்சு கடைசியில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலோட குடும்பத்துக்கே கிடைக்குது. அதாவது மூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண ஆர்டர் கிடைக்குது. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது வேறு வழி இல்லாமல் இவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா பெரியப்பா சொன்னால் அதுக்கு அப்பீல் எதுனா இருக்கா, அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் இப்படி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த ஆர்டரை வந்து எடுத்துக்கிறோம், உங்களோட மரியாதையை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தியும் வந்து சொல்லிடுறாங்க. இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை கிடச்சிருக்கு. அவங்களும் வந்து போய்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து போய்னா இந்த குடும்பத்தோட சூழ்நிலை ஈக்குவலாக போகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் நார்மலாக போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கையலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. அது முன்கூட்டியே வந்து போய்னா அவங்களுக்கு தெரியவும் படுத்துருச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கையல் உஷாராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அந்த வீட்டில் அந்த லேடியோட மாமியாரை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறதுக்காகவும் சரி. ஏன்னா இவங்க வந்து நர்ஸ் அப்படிங்கிறதுனால கேர்டேக்கர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கே போய் அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வைக்கிறதுலேருந்து இன்னும் மற்ற விஷயங்கள் சாப்பிட வைக்கிறதுலேருந்து பார்த்துக்கிறதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி வந்து என் மாமியாவை பார்த்துக்கணும், நீ கிளம்பி வா, எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருப்ப, நீ முதல்ல கிளம்பி வந்து இங்கே வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. தான் வந்து வெளியே போகிறதா சொல்லிட்டு. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு கையலுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதாவது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கார லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாவை கழுத்தை நெரிச்சு கொன்றுருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு தெரியாது. அதே மாதிரி எதுக்காக நம்ம கையில் கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தன்னோட புருஷனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புருஷன் வந்து அந்த அவங்க பொண்டாட்டியை வந்து கொன்று போட்டுருவாங்க. ஏன்னா தன்னோட அம்மாவை வந்து கொலை பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி இவ செஞ்ச தப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்காக, அதாவது செஞ்ச தப்புன்னா அது வேறு தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் அது எல்லாத்தையுமே அவங்க மாமியை பார்த்ததுனால தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கதையே முடிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, யாரை இதில் மாட்ட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தான் இருக்காங்க நம்ம கையல் மேலே ஏற்கனவே அந்த லேடிஸ் செம்ம கோவத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சா விட்டுருவாங்களா, அதுக்காக தான் இப்போது கையில் வந்து கூப்பிட்றாங்க. கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் எப்பவும் போல தானே, அவங்க எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போடுறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களும் கிளம்பி நேராக வேலைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கையில் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து இங்கே பாரு நான் வெளியே போயிட்டு வரேன், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீ என் அத்தையை வந்து பார்த்துக்கோ, நான் வந்ததுக்கப்புறம் நீ கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ கையல் உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம அதாவது அந்த அவங்க மாமியை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்காங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமான ஆச்சு. முதல்ல உள்ளே போன உடனே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. இவங்களும் ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்காங்க. என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கையெல்லாம் நாடி துடுப்பெல்லாம் வச்சு பிடிச்சி செக் பண்ணும்போது தான் அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரிய வருது. அதுக்கு பார்த்த உடனே செம்ம அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நல்லா செட் பண்ணிவிட்டாங்க, இந்த பணத்தை அடிக்கிறது, நகை அடிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம் இங்கே வந்துடுது. அதாவது இவங்க வந்து போலீஸையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என் மாமியாவை கொன்னுட்டா இவ தான் கொலை பண்ணது, அதாவது இங்கே நகை பணம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவ ஆட்டிய போடுறத என் மாமியை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி போலீஸ்லாம் கூப்பிட்டு நம்ம கையல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பழியை தூக்கி போட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம கையல் கத்துறாங்க, கதட்டாங்க, இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இவங்க பொய் சொல்கிறாங்க
அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையலுக்கு எதிராகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம கையில் என்ன தான் சொன்னாலுமே இந்த போலீஸ் நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு ட்ராப் பண்ணி நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிக்க வச்சுருக்காங்க. இதில் பர்சனல் மோட்டிவ் வந்து எதுவுமே கிடையாது. கையல் மேலே இதனால வன்மோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கையில் இதில் சிக்க வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பீரோவில் நகை பணம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதாவது ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப்பையும் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் இருந்துட்டு, ஏமா உனக்கு வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, இப்படி பெரிய மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண பார்த்துருக்கேன், இந்த வீட்டில் திருடி இருக்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பல கேஸுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் மேலே போட ஆரம்பிச்சுறாங்க. கையிலும் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதையுமே புரிய வைக்க முடியல. ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம கையலுக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் இந்த அம்மா தப்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட புருஷனும் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த கேஸை வந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும், கையில் இதில் சிக்க வச்சாகணும் அப்படின்றதுனால எல்லாருமே இருந்தால் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் கையில் அவ்வளவும் சொல்லியும் கேட்காம போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இங்கேருந்து கைது பண்ணி தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே கையிலோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, ஒரு மிகப்பெரிய ஆப்புன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்த சமயத்தில் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருடப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இதனால் என்ன ஆக போகுது, இப்போது நம்ம கயல் குடும்பத்துக்கு வந்த அந்த கல்யாண ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆக போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. இப்போது நம்ம கையலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனும் உருவாயிடுச்சு. இப்போது நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லியுமே போலீஸ் கேட்கல, அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி இவங்க எல்லாருமே கேள்விப்பட்டதுக்கப்புறமா பயங்கரமான அதிர்ச்சி, அதுவும் எழிலுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க. எழிலுக்கு குடும்பத்துக்கே நம்ம கயல் எப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கயல் இந்த கொலையை பண்ணியிருக்கவும் மாட்டா, அங்கே திருடி இருக்கவும் மாட்டா அப்படின்றதும் நல்லாவே தெரியும். ஆனால் கயலை காப்பாற்றுறதுக்கு அடுத்தது என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடோடி போக ஆரம்பிச்சுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம எழிலெலாம் வந்து இப்போனா கயல் என்னாச்சு கயல், எப்படி இப்படி நடந்துச்சு, என்ன தான் நடந்துச்சு, அந்த அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, என்ன எழில் என்ன சந்தேகமாக கேட்குறீங்க, நான் போய் அப்படி பண்ணியிருப்பேனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எழில் இருந்துட்டு, இல்லை கயல் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொன்னாதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கான ஒரு வழி தெரியும், அதாவது உன்னை எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வாய் வார்த்தையாக இவங்ககிட்ட போய் என் பொண்டாட்டி அப்படி பட்டவ கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னால் எவனுமே நம்ப போகிறது கிடையாது. நான் உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன ஏற்பாடோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வக்கீல் வந்து இப்போ வர சொல்கிறேன், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நான் உன்னை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயல் கிட்ட வந்து இப்போ வெளியில் சொல்கிறாங்க. இப்போது வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கயல் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்களோட நிரூபித்தா மட்டும்தான் நம்ம கையில் வெளியே எடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.